ஓர் ஆசிரியர் ஒரு உண்மையுள்ள ஒரு கிறிஸ்தவராக கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து வருகின்றார். அவருக்கு ஒரு கிராமத்துக்கு மாற்றல் வருகின்றது. அந்த கிராமம் ஒரு முரட்டாட்டமுள்ள சமுதாயமாக இருக்கின்றார்கள். கிறிஸ்தவர்களையே அவர்களுக்கு பிடிக்காது. கிறிஸ்தவர்கள் என்றாலே அவர்களை கொலை செய்து விடுவார்கள். ஆயினும் இந்த ஆசிரியர் அங்கு சென்று தன்னுடைய நாளாந்த ஆசிரியர் தொழிலை செய்கின்றார். அவருக்கு அநேக துன்பங்களை அவர்கள் கொடுக்கின்றார்கள். இவர் அனைத்தையும் பொறுமையாக கிறிஸ்துவின் பால் அன்பின் நிமித்தம் சகிக்கின்றார். அவருடைய அயல் வீட்டில் பக்கத்து வீட்டில் இருப்பவர் தன்னுடைய வீட்டில் இருக்கும் அத்தனை அசுத்தங்களையும் இவர் வீட்டிற்கு போடுகின்றார். மலம் முதல் அனைத்தையும் போடுகின்றார். இவர் அனைத்தையும் பொறுமையாக எடுத்து அதை உரமாக்கி ரோஜா செடிக்கு வைத்து அதில் வந்த பூவை அயல் வீட்டுக்காரருக்கு கொடுக்கின்றார். கொடுத்து விட்டு கூறுகின்றார், அவர் ஏன் என்று கேட்ட பொழுது, நீர் உமது திறமையானதை தந்தீர், ஆனால் அதிலிருந்து நான் எனது திறமையான நறுமணமிக்க ரோஜா பூவை தருகின்றேன். அவர் சிந்திக்க ஆரம்பிக்கின்றார்கள். அதை அவரை போல கிராமத்தவர்கள் சிந்திக்கின்றார்கள். அந்த காலகட்டங்களில் ஒரு ஈஸ்டர் தினத்தன்று ஒரு மிஷனரியார் அந்த கிராமத்துக்கு வருகின்றார். கூட்டத்தை அழைக்கின்றார்கள். முன்பு என்றால் அந்த மிஷனரி வந்தாலே கொலை செய்து விடுவார்கள். ஆனால் அத்தனை கிராம மக்களும் செல்கின்றார்கள். மிஷனரிக்கு ஆச்சரியம். தன்னுடைய வாய்களை திறக்க முன்னதாகவே இந்த கிராமத்தின் தலைவர் சென்று, ஐயா, நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கூறப்போகின்றீர்கள், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை கூறப்போகின்றீர்கள். ஆயினும் நாங்கள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை எம் வாழ்வில், ஆசிரியருடைய வாழ்வில் நேராக கண்டு கொண்டோம், அனுபவிக்கின்றோம். நாங்கள் அனைவரும் கிறிஸ்தவர்களாக வர எங்களை அர்ப்பணிக்கின்றோம் என்று கூறினார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. இன்று உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உங்களில் வாழட்டும். மற்றவர்கள் எம்மை பார்த்து கிறிஸ்துவை அறிந்து கொள்ள நீங்களும் நானும் சாட்சியாக இருக்கின்றோம். சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி.